இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பாஸ் பேபி தீம் கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நான் வந்து இந்த கேக் ஆர்டர் செய்யும்போது நம்ம ஒரு டெக்கோவன் எதுவும் பர்ச்சேஸ் பண்ணல. அப்போ நான் ஓடிஜியில் தான் வந்து செஞ்சுட்டு இருந்தேன். பேட்ச் வைஸ் பேட்ச் வந்து நம்ம கேக் பேக் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். அது நீங்கள் நம்மளுடைய ரெகுலர் வீடியோஸ் எல்லாமே கண்டினியூஸாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பேட்ச் வைஸ் பேட்ச் வந்து நம்ம பேக் பண்ணி எடுக்கணும். இதே சமயத்தில் வந்து நான் சைட் பை சைட் ஸ்டாண்ட் ஒர்க்ஸ் எல்லாமே பண்ணிட்டு இருந்தேன். ஸ்டாண்ட் ஒர்க் போனது போக மேலே வந்து கேக்குக்கு மேலே டாப்பர்ஸ் மாதிரி வைக்கிறதுக்கு வந்து பாஸ் பேபி தீம் கேக்லேயே பிரிண்ட் எடுத்துட்டு, இது எல்லாமே வந்து நான் எடிபிள் தான், சாப்பிட முடியாது. இது எல்லாமே ஃபுல்லாகவே நார்மல் பிரிண்ட் எடுத்து டாப்பர்ஸ் மாதிரி நான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். நல்ல ஒரு சுத்தமான ஒர்க் ஏரியாவில் நீட்டாக வந்து ஸ்பாஞ்ச் எல்லாமே லேயர்ஸ் எல்லாம் கட் பண்ணி முடிச்சுட்டு சுகர் சிரப்பு, க்ரீமு, ஃபில்லிங் இது எல்லாமே வச்சு நல்ல ஒரு கேக் பேஸில் ஸ்டாக் பண்ணி எடுத்தாச்சு. க்ரம் கோட், மெயின் கோட் ஒர்க்லாம் முடிச்சாச்சு. இது வந்து இந்த கேக் ஆர்டர் வந்து டோட்டலாக நமக்கு வந்து 4 kg அந்த மாதிரி இருந்தது. நான் பேஸ்க்கு யூஸ் பண்ணியிருக்கிற கேக் டின்னுடைய சைஸ் வந்து 10 inch வருது. அதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா 6 inch போல் வருது. சென்டரில் வந்து நம்ம கேக் ஸ்பேசர் மாதிரி நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். நான் லாஸ்ட் டைம் செஞ்சுருந்த பாஸ் பேபி தீம் கேக்கோட கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக ஸ்ட்ரைட்டாக குச்சி மாதிரி உள்ள ஒரு கேக் ஸ்பேசர் வந்து நான் சூஸ் பண்ணியிருந்தேன். அதில் தான் வந்து இந்த ஸ்கொயராக வர அந்த பாஸ் பேபியை வந்து நான் உள்ளே வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். இதிலே கொஞ்சம் லைட்டிங் ஒர்க்ஸ் எல்லாமே பண்ணியிருக்கேன். அடுத்து இந்த கேக்கில் டேபிள் செட்டப்க்கு வந்து கொஞ்சம் ஜார் கேக்ஸும் கேட்டிருந்தாங்க. அது எப்பயும் போல் நம்ம வந்து ரெடி பண்ணி எடுத்திருந்தோம். அடுத்து கஸ்டமர்னுடைய ரிக்குவயர்மெண்ட் படி ஃபாண்டன்ட்டில் கொஞ்சம் டிசைன் ஒர்க்ஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அடுத்து இந்த கேக் ஃபுல்லாக கவர் பண்ணுறதுக்காக மெயினாக வந்து எடிபிள் ஷீட்டில் வந்து நம்ம பேபியினுடைய நேமையும் அந்த பாஸ் பேபி தீம் ஒர்க்கையும் கொஞ்சம் நம்ம பிரிண்ட் பண்ணி எடுத்திருக்கோம். இது 2 டிஃப்ரெண்ட் ஷேடு காமிக்கிறதுக்காக பாட்டமில் வந்து ப்ளூ கலரும் மேலே வந்து ஒயிட் கலரும் வந்து நான் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த ஒயிட் கலரில் மேலே வந்து இந்த டைமண்ட் கட் மாதிரி டிசைன் போட்டிருக்கேன். டைமண்ட் கட் வந்து நான் மேனுவலாக செய்யலை. இதுக்கு வந்து நான் சின்ன ஒரு டூல் வாங்கியிருந்தேன். இது மார்க்கெட்டில் நான் ஜஸ்ட் பர்ச்சேஸ் போகும்போது இது எனக்கு கண்ணுக்கு தட்டுப்பட்டுச்சு. இது வந்து டைமண்ட் கட் மாதிரி அப்படியே ஒரு இம்ப்ரெஷன் மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா நல்ல ஒரு டைமண்ட் ஷேப் வரும். அதுக்கு மேலே நம்ம சின்ன சின்ன பேர்ல்ஸு, அதுக்கப்புறம் ஃபாண்டன்ட்லாம் நம்ம சென்டர் பார்த்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா லுக் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். அப்புறம் இந்த கேக்குக்கு மேலே ஃபுல்லாக வந்து நான் டாப்பர்ஸ் வந்து நல்லா உள்ளே இன்சர்ட் பண்ணிக்க போகிறேன். இந்த கேக்கினுடைய ஹைலைட்டே நம்ம சூஸ் பண்ணியிருக்கிற அந்த டாப்பர் தான். ஃபுல்லாக தீமுக்கு ஏற்ற மாதிரி உள்ளே வந்துடும். இந்த கேக் வந்து ரொம்ப சிம்பிளான ஒர்க் தான். நான் வித்தின் ஒரு 1 or 2 hours இந்த ஃபுல் ஒர்க்குமே நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இன்க்ளூடிங் அந்த ஸ்டாண்ட்லேருந்து எல்லாமே ஒரு 2 hours வந்து ஃபுல் ஃபினிஷ் பண்ணிட்டேன். கஸ்டமர் சொல்லியிருந்தேன் இந்த பேபியினுடைய நேம் மட்டும் எடிபிள் ஷீட்டில் வந்து நான் சைடில் ஃபுல்லாக பிரிண்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக கேக்கு பாட்டம் கேக்கில் வந்து நீட்டாக வந்து அப்ளை பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதே மேலேயும் அந்த பாஸ் பேபி தீமை வந்து எடிபிள் ஷீட்டில் வந்து பிரிண்ட் பண்ணி மேலே வந்து ஸ்டிக் பண்ணி வச்சுருக்கேன். ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து பாஸ் பேபி தீம் கேக் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த ஆர்டர் எனக்கு ப்ளேஸ் பண்ணும்போது மிக்கி மவுஸ் தீம் கேக் தான் நமக்கு ஆர்டரே ஓகே பண்ணியிருந்தாங்க. அதனால் கொஞ்சம் இமேஜின்லாம் பண்ணி இப்படியெல்லாம் பண்ணணும் அப்படியெல்லாம் பண்ணணும் கொஞ்சம் இமேஜின் பண்ணி வச்சுருந்தேன். பட் லாஸ்ட் மினிட்ல வந்து இல்லை எனக்கு வந்து பாஸ் பேபி தீம் கேக்கே பண்ணிடுங்க, பிகாஸ் அந்த ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் அந்த டெக்கரேஷன்ஸ் எல்லாம் பண்ணுவாங்கல்ல, இப்போ தீம் வந்து கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டாங்க. பாஸ் பேபி தீம் கேக் தான் இருக்குது அப்படிங்கிறதுனாலையும் ஃபுல் கேக்குமே ஃபுல் பிளானுமே சேஞ்ச் ஆச்சு. கடைசியாக நீட்டாக கேக்லாம் வந்து டெக்கரேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா பேக்கிங் பண்ணிவிட்டு டெலிவரி பண்ணுறதுக்கு கிளம்பிட்டோம். இந்த கேக் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணது வந்து நம்மளுடைய குட்டி கஸ்டமர் தான். இவங்க ஃபஸ்ட்டு இவங்க 2 ஆப்ஷன் சொல்லியிருந்தாங்க. எதர் வந்து பிளாக் கரண்ட் இல்லைனா வந்து ஸ்ட்ராபெரி கேக் மாதிரி போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் வந்து 2மே செஞ்சு சாம்பிள் கொடுத்துருந்தேன். ஸோ நம்ம க்யூட்டான குட்டி கஸ்டமர் செலக்ட் பண்ணது வந்து பிளாக் கரண்ட் ஃப்ளேவர் தான். நெக்ஸ்ட் இவங்களுடைய பர்த்டேக்குமே நம்மக்கிட்ட தான் ஆர்டரும் ப்ளேஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு வந்து நான் ஸ்ட்ராபெரி ஃப்ளேவரில் கேர்ள் பேஸ் பண்ண தீம் கேக் வந்து ஒன்று பண்ணியிருந்தோம். அது நீங்கள் ஆல்ரெடி ஷார்ட் வீடியோவில் வந்து பார்த்துருப்பீங்க. கேக் நல்லா நீட்டாக எடுத்துகிட்டு போயிட்டு ஸ்டாண்ட் ஒர்க்லேருந்து எல்லாமே ஸ்டேஜில் வந்து ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். ஆனால் கேக் கட் பண்ணுறதுக்கு இன்னும் கூட கொஞ்சம் டைம் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் ஒரு 6 மணிக்கு அந்த மாதிரிலாம் ரீச் ஆயிருந்தோம். நிறைய கஸ்டமர்ஸ் வந்து இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் நாங்கள் பார்க்குற ஒரு இது என்னென்னா, நீங்கள் ஃபர்ஸ்ட் பர்த்டேன்னு சொல்லி எல்லாருக்கும் அனௌன்ஸ் பண்ணும்போது கரெக்டாக 6 மணி நீங்கள் சொல்லியிருப்பீங்க. கண்டிப்பாக 6 மணிக்கு யாருமே வரமாட்டாங்க. 7 ஆகும் இல்லை 7:30 ஆயிரும். பர்த்டே ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு 7:30 இல்லை 7:45 அந்த மாதிரி ஆயிரும். கேக் கட்டிங்லாம் முடிச்சதுக்கப்புறமா கொஞ்சம் கிஃப்ட்லாம் ஷேர் பண்ணி ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அப்புறம் டேரெக்டாக வந்து அவங்க டின்னர் போகிற மாதிரி இருக்கும் இல்லைங்களா. ஸோ நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. ஒரு 6னா 6 o'clock யாருமே வரமாட்டாங்க. 7 or 7:30 ஆகிடும். அந்த மாதிரி நீங்கள் ஒரு 7 or 7:30 நீங்கள் முன்னாடியே நீங்கள் பேக்கர்கிட்ட சொல்லிட்டீங்க அப்படின்னா அந்த டைமுக்கு வந்து நாங்கள் ரீச் ஆகிறதுக்கும் கேக்கு கரெக்டாக வர்றதுக்குமே டைம் வந்து பர்ஃபெக்டாக மேட்ச் ஆயிரும். இந்த கேக் ஆர்டரில் நாங்கள் ஸ்டாண்டெல்லாம் செட் பண்ணி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ பேக்ரவுண்டில் மியூசிக்லாம் போட்டு குட்டீஸுங்கெலாம் செம்ம டான்ஸ் போட்டுட்டு இருந்தாங்க. அப்போன்னு பார்த்து நான் கொஞ்சம் நம்ம யூடியூப் சேனல் போயிட்டு நான் கமெண்ட்ஸ் வந்து ஸ்க்ரால் பண்ணி படிச்சுட்டு
படிச்சுட்டே இருந்தேன். அப்போ ப்ரீவியஸாக நான் வந்து ஒரு ரெயின்போ தீம் பேஸ் பண்ண ஒரு கேக் ஆர்டர் ஒன்று பண்ணியிருந்தேன். அதுக்குமே நான் ஸ்டாண்ட் ஒர்க் தான் பண்ணியிருந்தேன். அப்படியே கமெண்ட்ஸ் நான் ரீட் பண்ணிட்டு இருக்கும்போது யாரோ ஒருத்தங்க கேக் வந்து கீழே விழுந்துரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அட் த சேம் டைம் நான் ஸ்டேஜ் பார்க்கும்போது இவங்க வேறு குட்டீஸ் எல்லாம் செம்மையாக ஆட்டம் போட்டுட்டு இருந்தாங்களா. அப்போது கேக் வேறு நான் ஸ்டாண்டில் வச்சுருந்தேன். எனக்கு டக்குன்னு ஒரு பயம். நான் கமெண்ட் வேறு அந்த டைமில் வேறு நான் படிச்சுட்டேன். உடனே நான் கேக்கை பார்த்ததையும் எனக்கு அப்படியே கேக் விழுகிற மாதிரியே தோணுச்சு. ஸோ நான் வேகமாக போய் அந்த மேலே வச்சுருந்த அந்த லேயர் மட்டும் தூக்கி ஸ்டேஜுக்கு கீழே வச்சுட்டு டான்ஸ் எல்லாம் ஆடி முடிக்கட்டும், கட் பண்ணும்போது நம்ம எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ஏன் இந்த மாதிரி கமெண்ட் போட்டிங்கன்னு தெரில. ஆனால் அந்த டைமுக்கு எனக்கு வந்து அது ஒரு சிங்க் ஆச்சு. கமெண்ட் போட்டவங்களாம் எதுவும் சொல்லலை. அந்த டைமுக்கு வந்து கரெக்டாக வந்து மேட்ச் ஆயிருந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் நேரத்துலேயே வந்து கெஸ்ட்டெல்லாம் வந்ததுக்கப்புறமா கேக் கட்டிங் வந்து ஸ்டார்ட்டும் பண்ணியாச்சு. ஸோ சைட்லேயே வந்து நான் கொஞ்சம் இந்த ஃபயர் கேண்டில் ஒர்க்ஸ்லாம் வந்து கரெக்டாக ஸ்டிக் பண்ணி கொடுத்துருந்தேன். ஸோ ஃபைனலாக கேக் கட்டிங் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா நீட்டாக செலிப்ரேஷனை முடிச்சு அங்கேருந்து நல்லா பண்ணி கொடுத்துட்டு வந்திருந்தோம். கஸ்டமர் வந்து நல்லா சூப்பர் சாட்டிஸ்ஃபைடாக ஃபீல் பண்ணியிருந்தாங்க. அவங்களுடைய நெக்ஸ்ட்டு பேபியுடைய பர்த்டே கேக்ஸும் நம்ம கிட்ட தான் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருந்தாங்க. அது போக இன்னொரு வந்து வேலண்டைன்ஸ் டேக்கும் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, நம்ம ஃபஸ்ட்டு செய்கிற ஒரு கேக் வந்து நல்லா பெஸ்ட்டாக கொடுத்துட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் வர எல்லா ஃபங்க்ஷனுக்குமே ரிப்பீட்டடான ஆர்டர்ஸ் வந்து நமக்கு தான் ப்ளேஸ் பண்ணுவாங்க. ஸோ உங்களுடைய பெஸ்ட்டு எப்பயுமே செய்யுங்க. இந்த வீடியோ ஓரளவுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எப்பயும் போல் எனக்கும் நம்ம சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச். அதோட நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்புறம் பாருங்கள். தேங்க்யூ.